ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விலாக் மார்னிங் ரொட்டீன் பார்ப்போம். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு. கடலக்கொட்டை வந்து அரைக்க முடியல. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்த அகோராவோட இந்த பிளெண்டர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. சரி கரண்ட் இல்லையே, சரி இதில் அரைச்சாகது அரைப்படும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். பயங்கர பசி வேறு. சரி இந்த இதில் பிளெண்டரில் வந்து ட்ரை பண்ணுவோம் அரைப்படுதான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். இது கூட ஒரு சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதை அரைக்கலான்னு பார்த்தா அது வந்து அரைப்படவே இல்லை. முதல்ல ஒரு 2 சுற்று போச்சு. அதுக்கப்புறம் சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு, அரைப்படவே இல்லை. சரி ஒருவேளை நம்ம வந்து அதிகமான குவான்டிட்டி போட்டுட்டோமோன்னு சொல்லிட்டு 2 முறை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணால் அதுவும் ஆகலை. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்தா தான் போட்டிருக்கிறதுல ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நல்லா சாஃப்டான ப்ராடக்ட், அதாவது குழந்தைக்கெலாம் நம்ம சாப்பாடு மசிச்சு விட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயம் வந்து இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹார்டாக இருக்கிறது இந்த மாதிரி கொட்டை இதெல்லாம் வந்து அதில் வந்து அரைப்படாது. அரிசி இதெல்லாம் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பண்ணியிருந்தேன். ஸோ இடியாப்பத்தை தான் இந்த கடலக்கொட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே வந்து இடியாப்பத்துக்கு குருமா அந்த மாதிரி நான்வெஜ் கிரேவி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறது பதிலாக சிம்பிளாக லைட்டாக அப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னால் இந்த மாதிரி கடலக்கொட்டை எள்ளு வந்து நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம் பாகு வந்து இதில் போட்டுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து வந்து தம்பி வந்துட்டான், அவனுக்குமே வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றானோ இல்லையோ ஏதோ ஒன்று பிச்சு அவன் வாயில் கொஞ்சம் வச்சு அதெல்லாம் கீழே போட்டு ரொப்பணும். அதுதானே குழந்தைங்க பண்ணுறது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவன் சாப்பிட்றத பார்க்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவும் நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இது வந்து நம்ம வந்து தேங்காய் பால் கூட வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு தேங்காய் பாலோடு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. கொஞ்சமாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து ஒயிட் சுகர் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. தம்பிக்கு நான் ஊட்டுறதை பார்த்துட்டு அம்மா நானுமே தம்பி கூட்டுவேன்னு சொல்லிட்டு அவளுமே கொஞ்சம் நேரம் ஊட்டி விளையாடிட்டு இருந்தான். சரி அடுத்து அவனுமே பசி தாங்க மாட்டான், அவனுக்குமே ரொம்ப பசிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு புது ரெசிபி தான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊர்லேருந்து வரும்போது பம்கின் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த பூசணிக்காய் வந்து நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் வந்து இன்னும் தம்பிக்கு வந்து ட்ரை பண்ணதே இல்லை. சரி எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாதப்பருப்பு வழக்கம் போல் போடுற மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக பூசணிக்காய் வந்து தோல் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு 2 பல் பூண்டு போட்டிருக்கேன். மிளகு சீரகம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா பூசணிக்காய் வந்து கொஞ்சம் கோல்டு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு வராமல் இருக்கிறதுக்காக மிளகு சீரகம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விசில் விட்டு எடுத்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கினேன். ஏன்னா வந்து அவனுக்கு வாய்க்கு எதுவும் இது பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு இன்னும் பல் வரல. லைட்டாக அதில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு அவனுக்கு வந்து ஊட்டினேன். எப்படி சாப்பிடணும்னு நினச்சேன், ஆனால் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு போல். திருப்பி கேட்டு சாப்பிட்டு இருந்தான். அவ்வளோதாங்க இன்றைக்கான மார்னிங் ரொட்டீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்ப்போம். டாட்டா பாய்.